தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு பெரிய ஆபத்து தானியேலுக்கு வருகிறது. என்ன ஆபத்து? அவனுடைய உயிர் போகக்கூடிய ஒரு ஆபத்து. அவன் அரண்மனையிலே பெரிய ஒரு பொறுப்பிலே தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். இவன் அந்நிய தேசத்திலிருந்து போனவன் தானியேல். அந்த சொந்த தேசத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கு தானியேல் மேல் பொறாமை உண்டாயிற்று. இவன் அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன், நம்முடைய தேசத்தில் உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டான், இவனை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணினார்கள். எதிலாவது அவன் பாவம் செய்வானா, சிக்க வைத்து விடலாம் என்று பார்த்தால் அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான், உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப தந்திரமாகத்தான் இவனை அழிக்க முடியும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற காரியத்தில், அவனுடைய விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தில் அவனை குற்றப்படுத்தி சிங்க கபியிலே போட்டு கொண்டு விடுகிற ஒரு தந்திரமான சட்டத்தை அவர்கள் ஏற்றினார்கள். ராஜாவையே ஏமாற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். தானியேலுக்கு விரோதமாக அது கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். தானியேலை முடக்குவதற்கும் தானியேலை அழித்து விடுவதற்காக ஒரு தந்திரமான சட்டம் தேசத்திலே கொண்டு வரப்பட்டது. அது மாற்ற முடியாத ஒரு சட்டம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிங்கக்கபியிலே தானியேல் போடப்படுகிற நிலைமை வந்துவிட்டது. ராஜாவுடைய உள்ளம் துக்கப்பட்டது. தானியேல் உண்மையுள்ள மனிதன், இவனால் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், இப்பொழுது அவனையே சிங்கக்கபியிலே போடுகிற சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் தானியேல் இடைவிடாமல் தேவனை விசுவாசித்து துதித்து கொண்டிருப்பார், ஜெபித்து கொண்டிருப்பார், ஆராதித்து கொண்டிருப்பார், எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி செய்வார், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவார். இதெல்லாம் ராஜா அறிந்திருந்ததுனால ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதே மாதிரி சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவரை தப்புவித்தார் என்ற சரித்திரம் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளே, என்னுடைய ஜனமே, இடைவிடாமல் நீங்கள் தானியேலை போல ஆராதித்தால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள், நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்க. அங்கே தாவீது அருமையான ஒரு காரியம் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. 2 காரியம். 1, ஸ்தோத்திரம், அவரை ஸ்தோத்தரிப்பேன். 2வது, அவரை துதிப்பேன், பிரைசிங். 2 காரியம். உங்க வீட்டில் குடும்ப ஜெபத்தில் எல்லாம் இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். அவரை துதித்து பாடும்போது என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. பிசாசு பிடித்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் பவுல். இயேசுவின் நாமத்தினால அந்த மகள் விடுதலை பெற்றார். அதுக்கு இவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? ஜெயில். இவங்க என்ன தீமை செஞ்சாங்க? நன்மை தானே செய்தாங்க.
பிசாசின் பிடியில் இருக்க ஒரு பெண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க இயேசு கிட்ட இருந்து. பவுல் சீலாவையும் ஜெயில அடிச்சிட்டாங்க. உள்ள காவலறையில உள்ள இருட்டு, அப்பெல்லாம் அங்கெல்லாம் லைட் கிடையாது அந்த நாட்கள்ல. கையும் காலையும் தொழுமரத்துல மாட்டிட்டாங்க. ஒரு மரத்துல ஒரு கப்ப மாதிரி செய்து காலை நீட்டி உட்கார வச்சிருவாங்க. அந்த காலில் அந்த மரத்தை வச்சு பூட்டு போட்டுருவாங்க. கை ரெண்டுலேயும் மரத்தில் வச்சு போட்டு போட்டுருவாங்க. கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. அதுதான் அந்த காலத்து ஜெயில். பவுலையும் சீலாவையும் அப்படிதான் கொண்டு போய் வசனத்தில் இருக்கு பாருங்க, 24 வசனம். அவர்கள் உள்காவல் அறையில அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். தொழுமரத்தில் கால் அசைக்க முடியாது, அப்படியே நிக்கணும், அல்லது அப்படியே காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கணும். அப்படி மாட்டி வச்சிருவாங்க. அப்படிதான் பவுல் சீலாவும் இருக்கிறாங்க. நடுராத்திரியில 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தேவனை துதித்து பாடினார்கள். சோக பாட்டு பாடல. ஆண்டவரே உமக்காக கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு, அப்படி சோக பாட்டு பாடிக்கொண்டிருக்கல. ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அல்லேலூயா. உமக்காக பாடுபடுவது பாக்கியம், உமக்காக அடிபடுவது பாக்கியம், உமக்காக காயப்படுவது பாக்கியம். என் இயேசு நல்லவர், என்றென்ற போதுமானவர். துதித்து பாடுறாங்க. எனக்கு ஏன் எப்படி நடக்கணும்? நான் ஊழியம் தானே செய்தேன், நல்லது தானே செய்தேன், எங்களுக்கு எப்படி நடக்கணும்? அப்படிலாம் பேசல. தேவனை துதித்து பாடினார்கள். அப்படி பாடும்போது சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்று. அந்த சிறையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விட்டது. பவுலுடைய கட்டுகள், சீலாவுடைய கட்டுகள், ஜெயில இருந்த எல்லாருடைய கட்டுகளும். என்ன எல்லாரும் இந்த பாட்டை கவனமா கேட்கிறாங்க. இவங்க அழகா பாடுறாங்களே. இதுல கழுத மாதிரி கத்தி இருந்தா என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்க? என்னடா 2 பேரும் கழுத மாதிரி நடுராத்தில தூங்க விடாம கத்துறீங்க, வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப அவங்க பாட்டு ஸ்வீட்டா இருந்திருக்கும்ல, இனிமையா பாடி இருப்பாங்க. அதனால தான் எல்லாம் கேட்கறான், இன்னும் இவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாடுறாங்களே. சிலர் யூடியூப்ல பாடுறாங்க பார்த்தீங்களா, சிலருடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா அழகா இருக்கு, அதை பாடுறாங்க. சிலர் அனாயிண்டிங்கோட பாடுறாங்க, குரல் எப்படி இருந்தாலும் சரி. சிலருக்கு அபிஷேகமும் இருக்காது, ரட்சிப்பும் இருக்காது, ஆனால் பாட்டு பாடி பிரபலமாக ஆசை. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா கழுத கத்துற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முழுசா நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, உடனே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. உண்மையா இல்லையா? அப்படியும் இருக்குதுல்ல. இப்போ பவுல் சீலாவும் கழுத மாதிரி கத்தி இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? நடுராத்திரில எங்களை தூங்க விட மாட்டேங்கிற, வாயை மூட்டு சும்மா இருங்கடா 2 பேரும் அப்படின்னு எல்லாம் அமைதிப்படுத்திருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பவுல் சீலாவும் தேவனை துதித்து பாடும்போது அந்த சிறையில் இருந்த கைதிகள் எல்லாம் கவனமாய் கேட்டு கொண்டிருந்தார்கள். இவ்வளவு அழகா பாடுறாங்க, இனிமையா பாடுறாங்க, அதுவும் அழுக பாட்டு பாடல, துதிச்சு பாடுறாங்க. எப்படி? எல்லாம் கவனமா கேட்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் போதே கவனிச்சுட்டாங்க, இவ்வளோ அடிப்பட்டு இவ்வளவு அழகா ஜெபிக்கிறாங்களே. அந்த பாடல் ஜெபத்தின் விளைவாகத்தான் அந்த பாடல் இனிமையான பாடலாய் வந்தது. ஒரு 3 நிமிஷம் பாடணும்னா 1 மணி நேரம் முழங்கால நிக்கணும், ஜெபிக்கணும். அப்ப அந்த பாட்டு இனிமையாய், உங்க குரல் கழுத மாதிரி இருந்தா கூட மக்கள் காதுல இனிமையா படும். அல்லேலூயா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு பாடி பாருங்க, உங்க வாய்ஸ் கழுத கத்துற மாதிரி இருந்தாலும் மக்களுடைய காதல் அது இனிமையான குரலாய் மாறிவிடும். பவுல் சீலாவும் முதலாவது ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணி விட்டு தேவனை துதித்த பாடினா அந்த பாட்டு இனிமையாய் கேட்கிறது. எல்லாரும் கவனமா கேட்கிறாங்க. ஜெயில நடுராத்திரில விழிச்சு உட்கார்ந்து ஒரு அழகான பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு கவனிச்சு கேட்கிறாங்க. அப்போ சிறைச்சாலின் அஸ்திபாரம் அசைகிறது. ஏன் அசையுது? வானத்தையுமே உண்டாக்கின தேவன் இறங்கி வந்து விட்டார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் இறங்கி வந்து விட்டார். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. நீங்க துதித்து ஒழுங்கா பாடுனா உங்க தெருவில் இருக்கிற பிசாசெல்லாம் ஓடிவிடும். உங்க தெருவில் இருக்கிற குடிகாரங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவருடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விடும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு முறை குஜராத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கிராமத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு பார்க்கறதுக்கு மிஷினரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் அந்த இந்த கிராமத்தில்
கிட்டத்தட்ட எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டாங்க. எல்லாம் சாராய வியாபாரிகள், மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டு நல்லவங்களாக மாறி நிலத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த வீட்டில் கணவன், மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அந்த மிஷனரி சொன்னாங்க, இந்த குடும்பம் தான் முதல் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு குடும்பத்தை வச்சு இந்த கிராமத்தில் இத்தனை குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டேன். இவங்க மந்திரவாதம் செய்கிறதா இவங்களுடைய தொழில். மந்திரவாதம் பண்ணுறது, ரூபாய்க்காக மந்திரவாதம், பில்லி சூன்யம் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. அதை வச்சு தான் சம்பாத்தியம். இவருக்கு ஒரு வியாதி வந்து மரணப்படுக்கையிலாகி இவர் மந்திரவாதம் இவருக்கு பலிக்கலை. இவர் தான் ஏமாத்துறதுன்னு இவருக்கு தெரியும்ல. மிஷனரிகிட்ட போய் ஜெபம் பண்ணி இயேசு விடுதலை கொடுத்துட்டார். இயேசு விடுதலை கொடுத்த உடனே வீட்டில் வந்து மந்திரவாத பொருளெல்லாம் சுட்டரிச்சிட்டு, இனிமேல் இந்த மந்திரவாதமே பண்ணக்கூடாது, நம்ம இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்கணும்னு இருந்தாங்க. அந்த ஊர்லேயே இந்த ஒரு குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். தினம் சாயங்காலம் அவங்க வீட்டில் கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா பாட்டு பாடி துதித்து பாடி ஜெபம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. டெய்லி ஈவினிங்கில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க உட்காந்து ஜெபிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போவாங்க. ஒரு நாள் அப்படி அவங்க ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டு கதவை தட்ட சத்தம் கேட்குது. பெரிய சத்தம் வீட்டுக்கு முன்னால். என்னடா அது, கதவு தட்ட சத்தங்க திறந்து பார்த்தா ஊரே திரண்டு வந்து நிற்கிது. அந்த ஊர்க்காரெல்லாம் வந்து நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? நாங்கள் பாடி துதிச்சு எங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குது வெளியில் வந்து பாரு. நீ சாமி கும்பிட்றன்னு இங்கே வெளியில் என்ன நடக்குது பாருன்றாங்க. அது என்ன நடக்குது? நீ வெளியே வந்து பார்த்தா 10-15 பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால். அந்த ஊரில் இருக்கிற சில பெண்கள், ஆண்கள் பிசாசு பிடிச்ச வந்து ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னால். நீ உங்கள் சாமியை பாடுனா எங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசெல்லாம் இங்கே வந்து நிற்கிது பாரு. அப்போதான் இவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ பேரா பிசாசு பிடிச்செல்லாம் இருக்க முடியல. இவங்க சின்சியராக பாட்டு பாடி துதிக்க அந்த ஊருக்குள்ளே யார் வந்துட்டா? இயேசு இறங்கி வந்துட்டாரு. அசுத்தாவியால் இருக்க முடியல. இவங்க சொன்னாங்க, நாங்கள் பாட்டு பாடினா உங்கள் சாமியால் இருக்க முடியலன்னா எது உண்மையான சாமி? நல்ல கேள்வி தானே. யோசிக்க ஆரம்பிச்சா, ஆமாம், இவன் பாட்டு பாடினா ஏன் நம்ம சாமி அலறுது? அப்போ இது சாமி இல்லை, இது கடவுள் இல்லை, இவங்க கும்பிட்ற சாமி தான் உண்மையான கடவுள்னு கிராமமே மனம் திரும்பி விட்டது. அல்லேலூயா. நீங்க தேவனை துதித்து பாடுவதில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உண்மையா அவரை துதித்து பாடணும். சிறைச்சாலையின் அஸ்திபார அசையும், கட்டுகள் அறுக்கப்படும். வெளிநாடு ஒன்றில் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு வாலிப மகள் அந்த பெற்றோருக்கு. இவங்க நல்ல விசுவாசிகள், ஜெபம் பண்ற குடும்பம், ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாங்க, ஆண்டவருக்கு நல்ல பிரியமா இருந்தாங்க. ஒரே வாலிப மகள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். திடீரென்று இந்த மகளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிவிட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப கணவன் மனைவி துக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. வந்து ரொம்ப ஜெபிச்சாங்க, மகளுக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, நாங்கள் உங்களை தானே சார்ந்து நிற்கிறோம் அப்படிலாம் சொல்லி. ஆனால் அந்த மகளுக்கு சுகமாகாமல் நாளுக்கு நாள் அந்த மனநிலை பாதிப்பு அதிகமாகி டாக்டர் சொன்னாங்க அவளுக்கு மென்டல், அதாவது பைத்தியம் பிடித்து விட்டது, இந்த ஆஸ்பத்திரியில் வைக்க முடியாது, அவளை மென்டல் ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும், மனநிலை அந்த ஆஸ்பத்திரியில் தான் அவளை சேர்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்? ஒரே மகள் பைத்தியம் பிடிச்சிட்டு அவளை கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்கணும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேறு வழி இல்லை. அந்த கணவன் மனைவியும் அந்த மகளை கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. டாக்டர்ஸ் பரிசோதனை பண்ணிவிட்டு நாங்கள் வச்சு பார்க்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்பப்போ வந்து பார்த்துக்கொள்ளுங்கன்னு அனுப்பிட்டாங்க. இந்த கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா ஒரே மகள், அந்த மகளோட சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம் சொந்த மகளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்து வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? தாய் தகப்பனுடைய உள்ளம் நொறுங்கி போனது. ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, ஜெபம் பண்ண முடியல. உபவாசம் பண்ணி பார்க்குறாங்க, உபவாசத்தையும் ஜெபிக்க முடியலை. மனம் ரொம்ப சோர்ந்துட்டு சில நாட்கள், 2-3 நாட்கள் ஆகிவிட்டது.
சரி நம்ம பாஸ்டரை போய் பார்ப்போம், நம்முடைய போதகரை போய் சந்திக்கலான்னு சொல்லி சபை போதகரை சந்திக்க போனாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா இது மாதிரி எங்களுக்கு ஒரே மகள், உங்களுக்கு தெரியும், இப்போ அவளுடைய மனநல பாதிக்கப்பட்டு மென்டல் ஆஸ்பத்திரியில் நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம். எங்களால் எப்படி நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும்? எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல. என் பிள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கிறோமே, எதை எங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அந்த போதகர் பார்த்தார். சொல்றாங்க, நாங்கள் ஜோம் பண்ணி பார்க்குறோம், ஜோம் பண்ண முடியல. இந்த போதகர் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் ஜெபிச்சிங்க, உபவாசம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்வீங்களா? என்னதையா செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுறதா இருக்கு? பிள்ளைக்கு சுகமானா ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிள்ளை கொண்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால நீங்க போய் நல்லா பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இவனுக்கு பாஸ்டர் மேலே ஒரு வருத்தம். அவங்களுக்கு வந்தா தானே தெரியும் கஷ்டம். என் பிள்ளை தானே மென்டல் ஆஸ்பத்திரியில் இருக்குது. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப துக்கம். பாஸ்டர் அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவருக்கு நம்ம பாரம் தெரியுதா புரியுதான்னு சொல்லி. கடைசியில் அவனுடைய மனைவி சொன்னாங்க, அவர் ஒரு தேவ மனிதர், ஒரு ஊழியக்காரர், அவர் தப்பா ஆலோசனை தர மாட்டாரு. நம்மளை ஒரு $10,000 காணிக்க கொடுங்கன்னா கொடுத்துருப்போம்ல மகளுக்காக, சேருக ரெடி தானே? ஆமாம். அவர் என்ன சொன்னார்? ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவ்வளோதானே. நம்ம துதித்து பார்க்கலாம், ஆண்டவரை துதிப்போம். எப்படி துதிக்கிறாரு? இல்லை, இவ்வளவு நாள் இந்த மகளை நமக்கு ஆண்டவர் தந்தார், இவ்வளவு நாள் ஆரோக்கியமாக தான் வச்சிருந்தார். அப்போ எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு தானே பைபிள் இருக்குது. அப்போ இதுக்குள்ள ஒரு நன்மை இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவரை மகளுக்காய் ஸ்தோத்திரம், மகளுக்கு இப்படி ஆனதற்காய் ஸ்தோத்திரம், இதற்குள்ள ஒரு நன்மையை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு துதிப்போம். சரி, 2 பேரும் மனசை மாற்றி கொண்டு வீட்டில் முழங்கால் போட்டு 2 பேரும் துதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே துதித்து பாட ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, இந்த மகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததற்காய் ஸ்தோத்திரம், அவளை மென்டல் ஆஸ்பத்திரியில் விட வைத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கூட இருக்கிற துன்பத்தில் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அப்படியே துதித்து பாடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பாரம் எல்லாம் போய், அந்த துக்கமெல்லாம் போய் ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விட்டார். அப்படி ஆண்டவரை துதித்து துதித்து பாடுறாங்க, துதிக்கிறாங்க, அப்படியே ஜெபிக்கிறாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பெரிய மகிழ்ச்சியோடு துதித்து முடிச்சாங்க. இப்போ மனசுக்கு நல்லா இருக்குது. நம்ம துதிக்க துதிக்க நம்முடைய பாரெல்லாம் போயிட்டு, கொஞ்ச நேரத்தில் ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு ஃபோன் வருது, உங்கள் மகள் காரியமாக பேசணும், உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லி. என்ன ஆபத்தோன்னு சொல்லி 2 பேரும் புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மகளுக்கு இருந்த பைத்தியத்துக்கு அது தெளியறதுக்கு பல நாட்கள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் சரிப்படுத்த முடியும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ திடீர்னு சில மணி நேரத்துக்கு முன்னால் அவன் பைத்தியெல்லாம் தெளிஞ்சு நார்மல் ஆகிவிட்டாள், நார்மலாக பேசுகிறான். எங்களால் நம்பவே முடியல. என்ன ஆச்சு இவளுக்கு? எங்களால் புரிந்து கொள்ள முடியல. இது மெடிக்கல்ல நடக்காத ஒரு காரியம். என்ன ஆச்சு திடீர்னு? வந்து பாருங்கன்னா நார்மலாக பேசி அப்பா அம்மா நீ வரவேற்று வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இவங்க துதிக்க ஆரம்பித்த போது அங்கே விடுதலை உண்டாகிவிட்டது. இவங்க துதித்த பாட ஆரம்பித்த போது மகளுக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க துதித்து ஆண்டவரை பாடி துதிக்கும் போது வீட்டிலே விடுதலை உண்டாக போகிறது. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு பிரியமானவர்கள் சுகமடைய போகிறாங்க. வீட்டில் இருக்கிற வியாதியஸ்தர்கள் சுகமடைய போகிறார்கள். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார். நீ எந்த ஆபத்தில் இக்கட்டில் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஆண்டவர் இந்த விடுதலை கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நீங்கள் வேணா பாருங்க, அற்புதமான மாற்றத்தை காண்பீங்க.
ஆனால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். அதான் ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவே என்றவுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவார். கூப்பிடும்போது ஸ்தோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி சங்கீதம் 50:14 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடனா என்னது? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது? இதுவரைக்கும் அவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார்ல, கூட இருக்கிறார்ல, உங்களை அற்புதமாக காத்து வருகிறார்ல, எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி சொல்லுவார். ஆண்டவரே, என் மீது நீர் வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், எனக்காக சிலுவையிலே மரித்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படி ஜெபிக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. அந்த பிரச்சனை ஆண்டவர் பாத்தில் வைங்க. வியாதியஸ்தர் யாராவது இருந்தால் வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. இப்போ இயேசு விடுதலை தரப்போகிறார். சூழ்நிலை மாறப்போகிறது. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த குடும்பம், இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த பிள்ளைகள் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. அவர்களோடு சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். நீர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலுவையில் எல்லா பாடுகளை சுமந்து முடித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஒரு விடுதலை வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அவருடைய மனதில் இருக்கிற பயங்கள், துக்கங்கள், வேதனைகள் இப்பொழுதை மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியோட பலவீனத்தோட ஆபத்தான சூழ்நிலையில இயேசுவே சுகம் தாங்க, விடுதலை தாங்க ஜெபிக்கிறாங்களே, உங்க தழும்புள்ள கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த நோய்கள் விலகட்டும், அந்த மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஐயோ, இது தீர்க்க முடியாத வியாதி என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். உம்மால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் விலகி போகட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். பொல்லாத ஆவி இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும், தந்திர மந்திர வல்லமைகள் எரியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவைகள் எல்லாம் அழியட்டும். ஒரு விடுதலை வரட்டும். பொல்லாத ஆவிகள் வெளியேறி போகட்டும். பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் இதோ இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சகோதரி விட்டு அது வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும். மரண சிந்தைகள் மாறட்டும். போராடுகிற ஆவியனுடைய கிரியைகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் தவறான முடிவு எடுக்காதபடி உம்முடைய நாமத்தில் இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். அற்புத மாற்றத்தை காணட்டும். உடனே ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அவள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பண தேவைகளை சந்தியும். அடைக்கப்பட்ட வாசலை திறந்து தாரும். எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். அற்புதங்களை கண்டு மகிழ செய்யும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.